அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கேக் அப்படின்னாலே பொதுவாக அது பேக்கிங் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஈஸியாக ஸ்டீமிங் முறையில் கேக் ரெடி பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு மைதா எடுத்திருக்கேங்க. அதே கப்லேயே 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் எசன்ஸ், 2 முட்டை, 2 பனானா. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மைதா மாவை நம்ம இப்போ சளிச்சிக்கலாங்க. ஸோ மைதா மாவை போட்டு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் போட்டு 1 பிஞ்ச் உப்பும் போட்டு இதை நல்லா இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை நல்லா சளிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் இந்த 2 வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஃபோக் ஸ்பூனால் நல்லா வச்சு மசிச்சிடலாங்க. நம்ம இதுக்கு மிக்சி ஜாரில் வச்சு அடிக்கணும், பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சாலே போதும். இப்போ பாருங்கள், வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு. இதோட நான் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த 1/4 கப்பு குக்கிங் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு பாலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டு 1 கப்பு நாட்டு சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும், அந்தளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சளிச்சு வச்ச மாவை பாதியாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மொத்தமாக நீங்கள் சேர்த்து கிளறாமல் முதல்ல ஒரு பாதி அமௌண்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மீதமுள்ள மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ சூப்பரான ஒரு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பிளெண்டர் இல்லை, மிக்ஸி இல்லை, எதுவுமே இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியே நம்மளுக்கு சூப்பரான கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கப் கேக் ட்ரேயில் கப் கேக் பேப்பர்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிடுறேங்க. பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே மாவு ஃபில் பண்ணும் போது ஃபுல் அமௌண்ட்டும் ஃபில் பண்ணாமல் பாதி தாங்க ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா வெந்து மேலே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போயுமே பாதி அமௌண்ட்டு தான் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம பாதி அளவு மாவு எல்லாத்துலேயுமே நம்ம ஊற்றி வச்சாச்சு. இதுக்கு மேலே நான் நட்ஸு பாதாமும் காஞ்ச திராட்சையும் மேலே தூவிக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வச்சதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்ச இந்த மாவையும் வச்சிடலாம். உள்ள கப் கேக் மாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷமே இது குக் ஆனால் போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கணும். ஸோ இதுதான் பதம். இப்போ 8லேருந்து 10 நிமிஷத்தில் அழகாக நம்மளுக்கு கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், நல்லாவே குக் ஆகிருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக நல்ல வாசனையாக கமகமன்னு அந்த பனானாவோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குது இந்த பனானா கப் கேக். இது நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே சேம் டேஸ்ட்டில் தாங்க ஸ்டீம்லேயும் இருக்குது. ரொம்பவே ஈஸியான இந்த கப் கேக் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.